Hi friends, இன்னைக்கு மேக்ரோனி வெச்சு இந்த மாதிரி சூப்பரான சுவையில ரொம்ப எம்மியான சிக்கன் மேக்ரோனி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கர்ல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அது வந்து தக்காளி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாலேயே வந்து இந்த சிக்கன் வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மக்ரோனி எடுத்திருக்கேன். இது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மக்ரோனி பார்த்தீங்கன்னா சங்கு டைப்பில் இருக்கக்கூடிய மக்ரோனி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துல, ஆனால் சிக்கனில் இருந்த தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஒரு 2 விசில் விடணும். அதெல்லாம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வெந்துருச்சு சிக்கனு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச மக்ரோனியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் வந்து 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். அதனால் வந்து எல்லாமே கட்டி சேர்ந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரித்து விட்டு போடும்போது உங்களுக்கு வந்து கட்டி சேராமல் நல்லா உதிர் உதிராக வரும். நம்ம எடுத்து வச்ச மக்ரோனி எல்லாமே வந்து இந்த மாதிரி சேர்த்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியே எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அந்த மக்ரோனி சிக்கன் கூட குக் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆற வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மேக்ரோனி சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ரோனி சிக்கன் எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சூப்பரான சிக்கன் மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.